இமயமலையின் உயரமான ஒரு மலை உச்சியில் பல ஆண்டுகளாக ஒரு முதியவர் தனியாக வாழ்ந்து வந்தார். ஒரு காலை பொழுதில் அவர் மலைகளில் நடந்து செல்லும்போது அவருக்கு முன்னால் ஒரு அழகிய பெண் தோன்றினார். அந்த பெண் மலையின் விளிம்பில் நின்று பள்ளத்தாக்கில் குதிக்க முயன்றாள். அதைக் கண்ட முதியவர் அவளது கையை பலமாக பிடித்து பின்னால் இழுத்தார். கோபமடைந்த அந்த பெண், "ஏன் என்னை தடுத்தாய்? உனக்கு எவ்வளவு தைரியம்? என் வாழ்க்கையை நானே பார்த்துக் கொள்வேன்" என்று கூறி மீண்டும் குதிக்க ஓடினாள். இம்முறை அவர் அவளை இன்னும் பலமாக பிடித்தார். அவள் திமிரினாலும் முதியவர் அவளை விடவில்லை. மெதுவாக, "நீ என்ன செய்கிறாய்? உனக்கு நான் உதவ வேண்டுமா?" என்று கேட்டார். அந்த பெண் அழுதபடி, "நீ எனக்கு உதவுவாயா? என் கணவர் காணவில்லை. வீட்டில் உள்ளவர்கள் என்னை வெளியேற்றி விட்டார்கள். எனக்கு ஒரு இடமும் இல்லை, பார்த்து கொள்ள ஆளும் இல்லை" என்றாள். முதியவர் அவளை பார்த்து அவள் கையை பிடித்து, "என்னுடன் வா" என்றார். அவளுக்கு ஒன்றும் புரியாமல், "எங்கே?" என்று கேட்டாள். முதியவர் மலைப்பாதையில் அவளை அழைத்துச் சென்றார். செல்லும் வழியில் அவள் பலமுறை, "எங்கே செல்கிறோம்? சொல்" என்று கேட்டாலும் முதியவர் பதில் சொல்லவில்லை. சிறிது நேரத்தில் இருவரும் ஒரு வீட்டை அடைந்தனர். அவளை உள்ளே அழைத்துச் சென்று கதவை பூட்டினார். பயந்து போன அந்த பெண், "என்ன செய்கிறாய்? ஏன் உள்ளே அழைத்து வந்து கதவை மூடினாய்?" என்று கேள்விகளை அடுக்கினாள். மீண்டும் அவளை பார்த்து பூட்டை திறந்து முதியவர் வெளியே சென்று கதவை மீண்டும் பூட்டினார். ஆச்சரியமடைந்த அந்த பெண் கதவை தட்ட ஆரம்பித்தாள். "ஏன் என்னை பூட்டினாய்? எங்கே செல்கிறாய்?" என்று கத்தியபடி கீழே அமர்ந்தாள். முதியவர் மலைகளை நோக்கி சென்று விட்டார். தனியாக அவள் அந்த நாள் முழுவதும் கழித்தாள். இருட்டிய பிறகு கதவு திறக்கும் சத்தம் கேட்டு ஓடிச் சென்று முதியவரை பார்த்து, "ஏன் என்னை இங்கே அழைத்து வந்தாய்? பூட்டிவிட்டு எங்கே சென்றாய்?" என்று கேட்டாள். முதியவர் அவளை ஆறுதல் படுத்தி, "பயப்பட வேண்டாம், இனி இது உன் வீடு என்று நினை. இன்று முதல் நீ என்னுடனே இருக்கலாம், எங்கும் செல்ல வேண்டாம்" என்றார். அவர் அவ்வாறு சொல்லும்போது அவரது கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. ஏதோ ஒரு விஷயத்தை அவளிடம் சொல்ல விரும்பினார். ஆனால் அந்த பெண் அவரை சந்தேகித்து, "நான் இங்கே எப்படி இருப்பேன்? ஏன் என்னை இவ்வளவு அன்பாக பார்த்து கொள்ள விரும்புகிறாய்?" என்று கேட்டாள். அதற்கு முதியவர், "சொல்கிறேன், ஆனால் இப்போது இல்லை, பின்னர்" என்றவுடன் அவள் ஒப்புக்கொண்டாள். ஒரு படுக்கையை காட்டி, "இங்கே படு" என்றார். அந்த பெண் படுத்து தூங்கினாள். முதியவர் தூங்கவில்லை. அந்த பெண்ணை பற்றி யோசித்து, இவ்வளவு அழகாகவும் அப்பாவியாகவும் இருக்கும் இந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கிறது என்று நினைத்தார். விடியற்காலையில் அவள் அருகே சென்று நின்று அவள் முகத்தை பார்த்தார். விழித்து கண்களைத் திறந்து எதிரில் இருந்த முதியவரை பார்த்தாள். அவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் வெளியே சென்று விட்டார். அந்த நாள் முழுவதும் அந்த பெண் வீட்டிலேயே இருந்தாள். இரவு வீடு திரும்பியவர் அவளை பார்த்து கோபமாக, "நாள் முழுவதும் என்னை வீட்டில் பூட்டி வைத்துவிட்டு சென்று விட்டாய், ஒன்றும் சொல்லாதே" என்று வெறுப்புடன் கத்தினாள். அவர், "பதறாதே, ஒரு வேலையை முடிக்கச் சென்றேன்" என்றார். அந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியமடைந்த அவள், "எந்த வேலைக்காகச் சென்றாய்?" என்று கேட்டாள். பதில் சொல்லவில்லை. ஆனால் "படு" என்று மட்டும் சொன்னார். அந்த பெண் படுத்தாள். ஆனால் அவர் தூங்கவில்லை. நள்ளிரவில் அவள் முகத்தை பார்த்து சில மந்திரங்களை ஓதி புனித பஸ்பத்தை ஊதினார். அவளுக்கு விழிப்பு வந்து அசைந்தவுடன் முதியவர் படுத்தார். "இந்த பெண்ணை நாளை என்னுடன் மலை உச்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். நான் நினைத்த ஆசை நிறைவேறும்" என்று நினைத்தார். அவளை எழுப்பி, "இங்கே உனக்கு அலுப்பாக இருக்கிறதல்லவா? என்னுடன் வா, உன்னை ஒரு இடத்துக்கு அழைத்துச் செல்கிறேன்" என்றார். அவள் பதிலளிப்பதற்கு முன் அவள் கையை பிடித்து மலை நோக்கி சென்றார். ஒரு இடத்தை காட்டி, "நீ இங்கே படு, நான் இப்போது வருகிறேன்" என்றார். "நீ எங்கே செல்கிறாய்? ஏன் இங்கே படுக்கச் சொல்கிறாய்?" என்று கேட்டாள். "நீ களைத்திருக்கிறாய், அதனால் எங்கும் செல்லாதே, இப்படி படு, கைகால்களை விரித்து வை" என்றார். சற்று விசித்திரமாக தோன்றினாலும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே படுத்தாள். பின்னர் அவளை கண்களை மூடிக்கொள்ளச் சொன்னார். "நான் ஏன் மூடிக்கொள்ள வேண்டும்?" என்று கேட்டவளிடம், "நான் சொல்கிறேன் இல்லையா, மூடிக்கொள்"
என்று கடுமையாகச் சொல்லவே கண்களை மூடிக்கொண்டு படுத்தாள். முதியவர் அவள் அருகே வந்து அவள் முகத்தை பார்த்து சில மந்திரங்களை ஓதி பஸ்பத்தை ஊதினார். சிறிது நேரம் கழித்து, எழுந்து நில், ஆனால் கண்களை திறக்காதே என்றார். அவர் சொன்னபடி எழுந்து நின்றாள். ஆனால் ஏன் கண்களை திறக்கக்கூடாது என்று கேட்டாள். நான் சொல்லும் வரை கண்களை திறக்கக்கூடாது என்றார். அந்த பெண்ணை மலையில் நிறுத்திவிட்டு தன் வீட்டுக்கு சென்று படுத்தார். அந்த பெண் நீண்ட நேரம் நின்றாள். நான் கண்களை திறக்கலாமா என்று கேட்டாள். யாரும் பேசாததால் கண்களை திறந்து சுற்றி பார்த்தாள். முதியவர் அவளை விட்டு சென்று விட்டார். இந்த முதியவர் நல்லவர் இல்லை, நான் முட்டாள், ஏன் இவரை நம்பினேன்? இந்த எண்ணம் சரியில்லை, வேறு ஏதோ இருக்கிறது என்று முதியவரை பற்றி பலவாறு நினைத்து அவருக்காக காத்திருந்து உட்கார்ந்தாள். இரவு ஆன பிறகு அவர் அவளிடம் வந்தார். என்னை கண்களை மூடிக்கொள்ளச் சொல்லிவிட்டு நீ என்னை விட்டு சென்று விட்டாய், ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டாள். அவர் அவள் கண்களை பார்த்து, இங்கே நான் 2 நாட்கள் இருந்தேன், நீயும் 2 நாட்கள் இருந்தாய், இது கடைசி நாள், நாம் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றார். அந்த வார்த்தையை கேட்டு, ஏன் இந்த மலையில் இருக்க வேண்டும்? உன் எண்ணங்கள் சரியாக இல்லை, நீ என்ன பேசுகிறாய் என்றாள். இது நம் கடைசி இரவு, இங்கே இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும், தயவு செய்து என் பேச்சை கேள் என்றார். நீ என்னிடம் ஏதோ எதிர்பார்க்கிறாய் என்று சற்று கடுமையாக பேச ஆரம்பித்தாள். முதியவர் குரலை உயர்த்தி, இந்த ஒரு நாள் என் பேச்சை கேள், இந்த மண்ணில் படு, பிறகு உனக்கே புரியும் என்றார். அந்த பெண் பயந்து படுத்தாள். முதியவர் அவள் பக்கத்தில் படுத்தார். சூரிய உதயத்திற்கு பிறகு பஸ்பத்தை ஊதினார். அவளை எழுப்பி, கண்களை மூடிக்கொள், திறக்காதே என்றார். 2 முறை மூடிக்கொண்டால் நீ என்னை விட்டு சென்று விட்டாய் என்றாள். இம்முறை அப்படி நடக்காது, கண்களை மூடிக்கொள் என்று சொல்லி அவள் அருகே வந்து தன் கைகளால் அவள் கண்களை மூடினார். அவள் இதயம் படபடத்தது. மலையில் தானும் முதியவரும் மட்டுமே இருந்தனர், வேறு யாரும் இல்லை. ஏய், என்ன செய்கிறாய் என்று கேட்டபடி தன் கண்களின் மேல் இருந்த கைகளை அகற்றி கண்களை திறந்து பின்னால் திரும்பி பார்த்தாள். ஆச்சரியம், எதிரில் முதியவர் இல்லை. அதற்கு பதிலாக அங்கே இருந்தவர் அவளது கணவர். கணவரை பார்த்த மகிழ்ச்சியில் அழுதபடி ஓடிச் சென்று அவரை கட்டிப்பிடித்தாள். நீ இங்கே எப்படி வந்தாய்? உன்னை எவ்வளவு தேடினேன் தெரியுமா என்று கேள்விகளை அடுக்கி அவரை விடவில்லை. பின்னர் அவளுக்கு முதியவர் நினைவுக்கு வந்தார். இந்த முதியவர் எங்கே சென்றார்? அவர் உனக்கு உனக்கு தெரியுமா? அவர்தான் உன்னை இங்கே அழைத்து வந்தாரா என்று கேட்டாள். தன் மனைவியின் கையை பிடித்து, என்னுடன் வா என்று சொல்லி முதியவரின் வீட்டுக்கு அழைத்து வந்தார். முதியவரின் வீட்டுக்கு மீண்டும் இங்கே ஏன் அழைத்து வந்தாய் என்று கேட்டாள். நான் இதுவரை இங்கேதான் இருந்தேன், நீயும் இங்கேதான் இருந்தாய் என்றார். ஆச்சரியமடைந்தவள், உனக்கு எப்படி தெரியும் என்றாள். எனக்கு எல்லாம் தெரியும், உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெண் தோன்றினாள். அவள் விசித்திரமாக இருந்தாள். என்னை திருமணம் செய்து கொள்ளச் சொன்னாள். நான் எனக்கு திருமணமாகிவிட்டது என்று சொன்னேன். அவள் கோபமாக என் மீது ஏதோ தூவினாள். நான் முதியவராக மாறிவிட்டேன். வீட்டுக்கு வரலாம் என்று நினைத்தேன், ஆனால் நீ என்னை அடையாளம் காணவில்லை. ஒரு முனிவரிடம் கேட்டேன். இவ்விஷயத்தை சொன்னபோது அவர் ஒரு மந்திரத்தை சொன்னார். நான் தனியாக இருக்க வேண்டும். நீயே என்னிடம் வந்தபோது நான் சில மந்திரங்களை ஓத வேண்டும். 3 நாட்கள் அப்படி செய்தால் நான் மீண்டும் பழைய மனிதனாக மாறுவேன் என்றார். இப்போது அதுதான் நடந்தது என்றார். அவர் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியமடைந்தவள் கணவரை இருக்க கட்டிப்பிடித்து, என்னை மன்னித்து விடு என்றாள். நீ பதற வேண்டாம், என்னை அடையாளம் காணவில்லை. உன் மீது எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று காட்டிவிட்டாய் என்று அன்பாகச் சொன்னார். இப்போது சொல், அந்த முதியவர் நல்லவரா என்றதும் அவள் ஆம் என்றாள். இவ்வாறு பிரிந்திருந்த அந்த தம்பதி மீண்டும் ஒன்று சேர்ந்தனர். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள மணி சின்னத்தையும் ஆக்டிவேட் செய்யுங்கள். அதனால் எங்கள் வீடியோக்களை மிஸ் செய்யாமல் நீங்கள் முதலில் பார்க்கலாம்.